வயதான காலத்துல பெரியவங்களோட உடல் நலத்தை வந்து பாதுகாப்பா வச்சிருக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு தேவையான நல்ல சத்தான உணவுப் பொருட்கள் குடுக்குறது தான். அந்த உணவும் பார்த்தீங்கன்னா வந்து பதப்படுத்தப்படாத, நார்மலா நம்ம ஊர்ல விளையக்கூடிய நல்ல உணவுப் பொருட்களை, சத்தான உணவுப் பொருட்களை குடுக்குறது முக்கியமான விஷயம். இன்னொன்னு அனிமல் புரோட்டீன்ல வந்து முட்டை, மாமிசம் மாதிரியான உணவுகள அளவா அவங்களுக்கு குடுத்துருந்தா தான் அவங்களோட புரோட்டீன் இன்டேக் வந்து கரெக்ட்டா இருக்கும். அதேபோல வந்து நெறைய பேர் இந்த விட்டமின் டி பற்றாக்குறையால சஃபர் ஆகுறாங்க. விட்டமின் டி அதிகமான உணவுப் பொருட்களையும், சில சமயம் விட்டமின் டி ஃபோர்ட்டிஃபைடு அதாவது சில உணவுப் பொருட்கள்ல விட்டமின் டி கலந்திருப்பாங்க. அந்த மாரி உணவுப் பொருட்கள் குடுக்கறது நல்லது. அதே மாரி விட்டமின் பி12 விட்டமின் பி12 டெஃபிஷியன்சினால நெறைய பெரியவங்க வந்து சஃபர் ஆகுறாங்க. விட்டமின் பி12 அதிகப்படியான உணவுப் பொருட்களை அவங்களுக்கு குடுக்கணும். அவங்கள வந்து ரெகுலரா ஒரு சில எக்சர்சைஸாவது பயிற்சிகளாவது பண்ணுறத என்கரேஜ் பண்ணணும். நிம்மதியான, தொந்தரவு இல்லாம தூக்கம் வந்து அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 8லிருந்து 10 மணி நேரமாவது கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணணும். இந்த மாரியான விஷயங்கள் நம்ம கவனமா பார்த்துட்டோம்னா, பெரியவங்க வந்து அவங்களுடைய கடைசி காலத்தில வந்து ரொம்ப சந்தோஷமாவும், ஆரோக்கியமாவும் இருப்பாங்க.